விவோஸ் வணக்கம். நான் வந்து பிளாக் தண்டர் ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். பிளாக் தண்டருக்கு கொஞ்சம் அருகாமையில் ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் இருக்கேன், மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில். இங்கே ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு, தக்காளி சாதம்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேல் ஆகிருச்சு. தயிர் சாப்பாடு மட்டும்தான் ஒரு 2 பேக்கெட் இருக்குது. ஸோ நமக்கு வந்து நம்ம சேனலில் வந்துட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி தான் காட்டணுன்ட்டு நான் நினைக்கல. எளியோரை வந்து வாழ வைக்கணுங்கிறது தான் என்னுடைய முதற்கண் குறிக்கோள். அதனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகளை வந்து நான் எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு 10 ரூபா வாங்காமல் அவங்களுக்கு வந்து ஒரு சேவை பண்ணணுங்கிறதுக்காக இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த அம்மாங்கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாமா? வணக்கங்கம்மா. வணக்கம். அவங்க பேருங்கம்மா? என் பேர் நந்தினிங்க. நந்தினிங்க. சரிங்கம்மா. இங்கே வந்து என்னென்ன வகையான சாப்பாடு வந்து? தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், முட்டை குழம்பு. தயிர் சாப்பாடு தான் இருக்குங்க. தயிர் தான் இருக்குங்களா? ஆமாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. தயிர் சாப்பாடு மட்டும் இருக்குது, முட்டை இருக்குது, அதான் இருக்குங்க. முட்டை குழம்பு, முட்டை இருக்குது. முட்டை தனியாக கொடுப்போம், குழம்பு தனியாக வச்சுக்குவோம். என்ன ரேட்டு கொடுக்குறீங்க தயிர் சாதம்? ஒரு சாப்பாடு இந்த பாக்கெட் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 40 ரூபா. இந்த பாக்கெட் வந்து 40 ரூபா வந்து நல்லா திருப்தியாக சாப்பிடலாம். ஒரு ஆள் சரியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதோட வேற என்ன கொடுக்குறீங்கம்மா? லெமன் சாதம், தக்காளி சாதம் எல்லாமே ஒரே ஐட்டு தான். ஒரு சாப்பாடு, ஒரு முட்டை 40 ரூபா. ஊறுகாய் தருவோம், வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வரோம். ஊறுகாய் தருவோம், பேப்பரில் போட்டு தருவோம். பேப்பர் முடிஞ்சுன்னா இலையில வாங்கிட்டு வந்து இலைக்கு. எத்தனை வகையான டிஷ்ஷஸ் வந்து கொடுக்குறீங்க? தயிர், தக்காளி, லெமன் இது மட்டும்தான். எப்போ மாத்திரதெல்லாம் கிடையாது. நாங்கள் இதே சாப்பாடு தான். எத்தனை மணிக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீங்க? 9 மணிலேருந்து ஆரம்பிப்போம். காலையில் 9லேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குது? அது டைம் சொல்ல முடியாது. நேரத்துலேயே வித்துரு, இல்லை பார்சல் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த 3 மணி வரைக்கும் இருக்கும், இல்லை 4 மணி வரைக்கும் இருக்கும். மிச்சமான வேஸ்ட்டாக கொண்டு அரைச்சி கொடுத்துட்டு போயிடுவோம். எப்படியோ அதை வந்து நீங்கள் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் முடிச்சிடுவோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் வியாபாரம் ஆகுதுங்க? இது மொத்தமாகவே 2500 ரூபாய்க்கு ஆகும் ஒரு நாளைக்கு. ஆமாம், ஏன்னா ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும், ஒரு நாளைக்கு ஆகாமல் போயிடும். ஒரு நாளைக்கு வந்து 2500 ரூபா சொன்னீங்க. எவ்வளோ அதில் செலவு முதலீடு வந்து எவ்வளோ போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ நிற்குங்க? லாபம் எவ்வளோ நிற்கும்? எங்களுக்கு ஒரு 500 ரூபா தான் நிற்கும். அரிசி, பாய்ட்டு, பாப்ஸு, அப்புறம் சாப்பாடு செய்கிறது, கேஸ் கீஸ் எல்லாம் கணக்கு போடணுமில்ல. சரிங்க. அதுக்கெல்லாம் போனால் ஒரு 500 ரூபா நம்மளுக்கு நிற்கும். அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் ஒரு நாளே உழைக்கணும். ஆமாம், ஒரு நாளைக்கு உழைச்சிட்டு தான் இருக்கிறோம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வந்து விரிவடைஞ்சு நீங்கள் ஒரு ஹோட்டல் தொழில் நடத்தணும்னு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறேன். ஓகேப்பா, நன்றிப்பா. ஸோ வியூவர்ஸ், நம்ம ஒரு எளியோரை வந்து பேட்டி எடுக்கணும்னு ரொம்ப ஈகராக அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து அதை தான் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுறவங்க விருப்பம் இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சேனலுக்கு புதுசாக வந்த பார்வையாளர்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.